அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். இருவரும் இணைவது உறுதியாகிவிட்டது. பத்திரிகையாளர் பாண்டே பேட்டி. இது குறித்து அந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். கடந்த 2 நாட்களாக விஜயோடைய ட்வீட் தான் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் பேசக்கூடிய விஷயமாகவே மாறி இருக்கு. இதற்கு முதல் முக்கிய காரணமே என்ன அப்படின்னா, தன்னுடைய பொதுக்கூட்டத்தை இந்திய அளவில் திரும்பி பார்க்கணும் அப்படின்னு விஜய் சொல்லியிருக்காரு. கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் எந்த ஒரு பொதுக்கூட்டம், எந்த ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பையுமே நடத்தாமல் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவரான விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா, தன்னுடைய பொதுக்கூட்டம் அப்படின்றது இந்திய அளவில் திரும்பி பார்க்க வைக்கணும் அப்படின்னா அதற்கு போதிய வேலைகளை செய்யணும். அதனால தான் நாங்கள் டைம் எடுத்துக்கிறோம் அப்படின்ற விஷயத்த இணையதளத்தில் பதிவு பண்ணியிருந்தாரு. இப்படி இருக்க இன்னொரு பக்கம் சீமானுடைய ஆதரவாளர்கள் அனைவருமே ஏற்கனவே விஜயும் சீமானும் இணைந்து பணிய புரிய போறாங்க அப்படின்னு நாங்கள் காத்துட்டு இருக்கோம். இந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் சீமான் இருப்பாரா அப்படின்ற கேள்வியும், அதற்கு பிறகு இந்த பொதுக்கூட்டத்திற்கு விஜய் சீமானை அழைப்பாரா அப்படின்ற ஒரு கேள்வி தான் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் அனைவருக்குமே எழுந்துட்டு இருக்கு. இதற்கு பதிலளிக்கிற வகையில் தான் எஸ் சந்திரசேகர் பார்த்தீங்கன்னா விஜயுடைய முதல் பொதுக்கூட்டத்தில் நிச்சயமாக சீமான் இருப்பாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருப்பாரு. பொதுவாகவே விஜயுடைய அரசியல் நகர்வுகள் குறித்து விஜய் சொல்றதை விட அவருடைய தந்தையான எஸ் சந்திரசேகர் தான் பார்த்தீங்கன்னா நிறைய தகவல்களை வெளியிட்டு வந்துட்டு இருக்காரு. இப்படி இருக்க இந்த தகவல் எந்த அளவுக்கு உண்மையாக இருக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஆனால் விஜய் அழைச்சாரு அப்படின்னா நிச்சயமாக நான் போவேன் அப்படின்றத சீமான் ஏற்கனவே பதிவு பண்ணியிருந்த நிலையில தற்போது இந்த ஒரு பொதுக்கூட்டம் எப்போ நடக்க போகுது அப்படின்னும், அப்படி நடந்தால் அந்த சீமான் அவர்கள் அந்த இடத்துல பார்க்கும்போது எவ்வளோ ஆனந்தமாக இருக்கும் அப்படின்னு நிர்வாகிகள் ஒவ்வொருத்தருமே தன்னுடைய ட்விட்டர் பதிவுகளாக வெளியிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்க தற்போது ரொம்ப நாளுக்கு பிறகு நேர்காணல் கொடுத்துருக்கக்கூடிய பாண்டே பார்த்தீங்கன்னா இருவருமே இணைய போகிறாங்க அப்படின்னு உறுதியாகிடுச்சு. எதனால் தேவையில்லாத விஷயத்தை நம்ம பேசிக்கிட்டு நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் அப்படின்றத பாண்டே அவர்கள் பதிவு பண்ணியிருக்காரு. ஏன்னா ஏற்கனவே விஜயும் சீமானும் ஒரு பெரிய லாங் டிரைவ் போய் தமிழ்நாடு அரசியல் குறித்த நிறைய விஷயங்களை பேசியிருக்காங்க அப்படின்னும், இவங்க இருவருமே கூட்டணி குறித்து பேசியிருக்கக்கூடிய நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத பாண்டே அவர்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தாரு. இப்படி இருக்க இவங்க இருவருமே இணைய போகிறாங்களா இல்லையா அப்படின்றத விஜயோடைய பொதுக்கூட்டத்தில் நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். மேலும் இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.